நானுண்டு நான் கற்ற தமிழுண்டு போதும், நல்லோர்கள் வல்லோர்கள் நற்றமிழை யாத்தோர் தேனுண்டு நான் வாழ்வேன் என்று வாணிதாசன் அவர்களால் புகழப்பட்ட எம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குரூப் 4 தேர்வு மிகவும் சிறப்பா எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப வரப்போற குரூப் 2 தேர்வு, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற குரூப் 2 தேர்வுக்காக நாம ரொம்ப வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் தயார் செய்து கொள்ளலாம். இதுவரையில நாம கவிஞர்களினுடைய படைப்புகளை ரொம்ப எளிய முறையில மனனம் செய்வதற்கான வழிமுறைகளை போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற கவிஞர் முடியரசன். அவருடைய படைப்புகளை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கவிஞர் முடியரசனை பத்தி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சில ஒரு 4 செய்திகளை நாம பரிமாறிக்கலாம். கவிஞர் முடியரசன் பாரதிதாசனின் மூத்த வழிதோன்றல் என்று அறியப்பட்டவர். முடியரசன் பாரதிதாசனினுடைய மூத்த வழிதோன்றல் என்று அறியப்பட்டவர். பாரதிதாசன் முடியரசன் அவர்களை எனது மூத்த வழிதோன்றல், எனக்கு பின் வந்த கவிஞன் அப்படின்னு புகழ்ந்து பாராட்டுறாரு. பாரதிதாசன் முடியரசனை எனது மூத்த வழிதோன்றல், எனக்கு பின் வந்த கவிஞன் அப்படின்னு பாராட்டுறாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் முடியரசனை திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு பாராட்டுறாரு. தந்தை பெரியார் அவர்கள் முடியரசனை கவிஞன் என்பதற்கோர் எடுத்துக்காட்டு இவன் அப்படின்னு சொல்றாரு தந்தை பெரியார். சரிங்களா? அது மாதிரி நிறைய கவிஞர்களால புகழப்பட்ட பெருமைக்குரியவர் கவிஞர் முடியரசன். கவிஞர் முடியரசன் கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். சாதி சமய சடங்குகளை எதிர்த்தவர் முடியரசன். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் முடியரசன். தன்னுடைய இறப்பின் பொழுது எவ்வித சடங்கும் செய்யக்கூடாது என்றவர் முடியரசன். அப்பேற்பட்டவருடைய படைப்புகளை நாம எளிய முறையில எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்கலாம். கவனிக்கலாமா? வாங்க. முடியரசனின் படைப்புகள். முடியரசன் கவிதைகள். கவியரங்கில் முடியரசன். முடியரசன் கவிதைகள் கவியரங்கில் முடியரசன். முடியரசன் ஒரு கவியரங்கு நடத்துறாருப்பா. அந்த கவியரங்கு எங்கப்பா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துல நடக்குதுப்பா. முடியரசன் ஒரு கவியரங்கு நடத்துறாரு. அந்த கவியரங்கு எங்க நடக்குதுமா? வள்ளுவர் கோட்டத்துல அந்த கவியரங்கு நடக்குது. எப்பதான்ப்பா நடக்கும் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிறும் திங்களும் மட்டும்தான் அந்த கவியரங்கு நடக்கும். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்தது, அந்த கவியரங்குக்கு இவர் முடியரசன் இல்லையா? அரசன். இவருடைய மகன் யாருங்க? இளவரசன். இவருடைய மகன் இளவரசன். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட். இவருடைய மகன் இளவரசன். அன்புள்ள இளவரசனுக்கு, இளவரசனின் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்புள்ள பாண்டியன். ஞாபகம் வச்சுக்கலாமா? அன்புள்ள இளவரசனுக்கு அவருடைய மகன் இளவரசன், அவருடைய பேரு பாண்டியன். அன்புள்ள பாண்டியனுக்கு. அவங்களையும் மனைவி பூங்கொடி, தன்னுடைய மகன் அன்புள்ள பாண்டியனையும் மனைவி பூங்கொடியையும் அந்த கவியரங்கு கூட்டு போறாருப்பா. ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது கவனிங்களேன். அந்த கவியரங்குக்குள்ள நுழைஞ்ச உடனே இவர் தான் ஒரு தமிழ் கவிஞர் இல்லையா? எல்லாம் ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு பார்த்த உடனே பயங்கரமா பாத்தீங்கன்னா ஒரு வேகம் வந்துருது. இவருக்கு முடியரசனுக்கு ஒரு வேகம் வந்துருது. உடனே அவர் அந்த வேகத்துல பேசுற மாதிரி இந்த வரிகளை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கவனிங்க. மனிதனை தேடுகின்றேன், மனிதனை தேடுகின்றேன், மனிதரை கண்டு கொண்டேன். மனிதனை தேடுகின்றேன், மனிதரை கண்டு கொண்டேன். உங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்பா நானு. நெஞ்சு பொறுக்கவில்லையே. மனிதனை தேடனேன், ஆனா உங்களெல்லாம் நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா நானு. என்னப்பா ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெஞ்சு பொறுக்கவில்லையே, என் நெஞ்சே பொறுத்துக்கவே இல்லையப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தது பாருங்க, எப்படி வளரும் தமிழ்? ஏன்பா இப்படி ஆங்கிலத்துல பேசிட்டு இருந்தா எப்படிப்பா தமிழ் வளரும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி வளரும் தமிழ்? அதுக்கு அவரு நமக்கு பாத்தீங்கன்னா 4 வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறார் முடியரசன். இது அழகா நீங்க மனிதனை தேடுகின்றேன், மனிதரை கண்டுகொண்டேன், நெஞ்சு பொறுக்கவில்லையே, எப்படி வளரும் தமிழ், இது எல்லாமே அவர் ரொம்ப வேகமாக பேசுற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு, அடுத்தது பாருங்க, அதுக்கு அவர் 4 வழிமுறைகளும் நம்மளுக்கு கொடுக்கிறார். என்ன வழிமுறைகள் கொடுக்கிறார் பாருங்க. தமிழ் வழிபாடு, தமிழ் முழக்கம், தாய்மொழியை காப்போம், புதியதோர் விதி செய்வோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தமிழை வழிபடணும்ப்பா, தமிழை முழங்கணும்ப்பா, தாய்மொழியை காக்க வேண்டும்பா, அதற்காக புதியதோர் விதி செய்ய வேண்டும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்.
புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ரைட். அப்போ இந்த நான்கையுமே அவர் உங்களுக்கு சொல்லிட்டு இதை ஒரு ஊன்றுகோலா வச்சீங்கப்பா. இப்ப நான் சொன்னேன் பாரு நாளை, அந்த நாளையும் ஊன்றுகோலா வச்சீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. தமிழ் வழிபாடு, தமிழ் முழக்கம், தாய்மொழியை காப்போம், புதியதோர் விதி செய்வோம். இப்ப நான் சொன்ன இந்த நாளையும் ஊன்றுகோலா வச்சுக்கிட்டு எப்படியாவது தமிழை காப்பாத்துங்கப்பா, எப்படியாவது தமிழை வளர்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, நெஞ்சில் பூத்தவை. இந்த மாதிரி நெஞ்சில் பூத்த விஷயங்களை எல்லாம் வீர காவியமாக பேசி முடிக்கிறாரு. நெஞ்சில் பூத்த விஷயங்களை வீர காவியமாக முடியரசன் பேசி முடிக்கிறாரு. எதுல? கவியரங்குல. சரிங்களா? ரைட். அடுத்தது கவனிங்க, காவிய பாவை பாடும் குயில். முடியரசன் பேசி முடிக்கிறாரு. காவிய பாவைன்னு ஒரு பெண் வராங்க, ஒரு பாடலை பாடி அந்த அரங்க முடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரிங்களாமா? கவனிங்க பார்ப்போம். முடியரசன் கவிதைகள், கவியரங்கில் முடியரசன், வள்ளுவர் கோட்டம், ஞாயிறும் திங்களும். வள்ளுவர் கோட்டம், ஞாயிறும் திங்களும், அன்புள்ள இளவரசனுக்கு, அன்புள்ள பாண்டியனுக்கு, பூங்கொடி, மனிதனை தேடுகின்றேன், மனிதரை கண்டுகொண்டேன், நெஞ்சு பொறுக்கவில்லையே, எப்படி வளரும் தமிழ், தமிழ் வழிபாடு, தமிழ் முழக்கம், தாய்மொழியை காப்போம், புதியதோர் விதி செய்வோம். ஊன்றுகோல், இது நாளத்தையும் நான் சொன்ன பார் நாளையும் ஊன்றுகோலா வச்சிங்கப்பா, ஊன்றுகோலா வச்சிங்கன்னு சொல்லிட்டு நெஞ்சில் பூத்த அந்த விஷயங்களை எல்லாம் வீர காவியமாக பேசி முடிக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் காவியப்பாவைன்னு ஒரு பெண் வராங்க, ஒரு பாடலை பாடி அந்த அரங்க முடிச்சு வைக்கிறாங்க. கவிதைகள் படைப்பு மட்டும் இல்ல, அவருடைய சிறுகதை தொகுப்பு இருக்கு, அவருடைய தன் வரலாறு இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். கவனிங்களேன். அவருடைய சிறுகதை தொகுப்புக்கு பேரு எக்கோவின் காதல் அப்படிங்கிறது அவருடைய சிறுகதை தொகுப்பு. அவருடைய நாடக நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம்பெரு வழுதி அப்படிங்கிறது அவருடைய நாடக படைப்பு, இளம்பெரு வழுதி. சரியாம்மா? அடுத்தது கவனிங்க, அவருடைய தன் வரலாறு, அவருடைய சுயசரிதை தன் வரலாறு எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்கிறாரு. ஒரு பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. அப்புறம் பாருங்க, அன்புள்ள இளவரசனுக்கு, அன்புள்ள பாண்டியனுக்குன்னு 2 படைப்பு பார்த்தோம் இல்லைங்களாமா? அது ரெண்டுமே அவருடைய கடித தொகுப்பு. கடிதம், அவருடைய கடித தொகுப்பு. ஞாபகம் வச்சுக்கலாமா? எல்லாருக்குமே ரொம்ப இது சுலபமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவரையில நாம பாரதியார் அவருக்கு பார்த்திருக்கோம், பாரதிதாசனினுடைய படைப்புகள் பார்த்திருக்கோம், வாணிதாசனின் படைப்புகள் பார்த்திருக்கோம், கவிஞர் சுரதாவினுடைய படைப்புகள் பார்த்திருக்கோம், கவிஞர் சிற்பியினுடைய படைப்புகள் பார்த்திருக்கோம், கவிஞர் மு. மேத்தா அவர்களுடைய படைப்பு பார்த்திருக்கோம். இன்னைக்கு முடியரசனுடைய படைப்பை பார்த்துட்டோம். இன்னும் இருக்கக்கூடிய, அதாவது தேர்வு நோக்குல தேர்வுல கேட்கப்படக்கூடிய முக்கியமான கவிஞர்களினுடைய படைப்புகளை நாம ஒரு நாளைக்கு ஒரு கவிஞர்களை பத்தி நாம பார்க்கலாம். அதுவும் ஈஸியா உங்களால எந்த அளவுக்கு மனதுல வச்சுக்க முடியும் அப்படிங்கிற எளிய முறையோடு உங்களுக்கு நான் சொல்றதுக்கு திரும்ப அடுத்த கவிஞரோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.